بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنَ الْعَظِيمِ. آمنا بالله صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த வாராந்திர திருக்குர்ஆன் விளக்க உரை அமர்விலே நாம் எல்லாம் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இங்கே செலவழிக்கக்கூடிய நேரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மதிப்புமிக்க நேரங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய நன்மைகளின் பட்டியலில் அல்லாஹ் இந்த நேரத்தை சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய அமர்விலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலை தொடங்கும் போதும் இதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய திறவுகோலாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்மி என்பதை பற்றி தான் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். நம் எல்லோருக்கும் தெரியும், பிஸ்மில்லா என்று சொல்வது குர்ஆனுடைய திறவுகோல். அது திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எல்லா அத்தியாயங்களின் தொடக்கத்திலேயும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இடம்பெற செய்திருக்கிறான். அது என்ன நோக்கத்திற்காக இடம்பெற செய்திருக்கிறான் என்பது அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லா அத்தியாயங்களுடைய தொடக்கத்திலேயும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது, ஒரே ஒரு அத்தியாயத்தை தவிர. திருக்குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயம் என்பது அல் ஃபாத்திஹா என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய ஒரு வசனம் அல்ஹம்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சில அறிஞர்களுடைய கருத்து. நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொடுத்திருக்கிறோம், மகத்தான குர்ஆனை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் என்பது அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய 7 வசனங்களை குறிக்கிறது. அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. கிட்டத்தட்ட ஃபர்லான தொழுகைகளில் மட்டும் நாளொன்றுக்கு 17 தடவைகள் நாம் அதை ஓதுகிறோம். சுன்னத்தான தொழுகைகள்லாம் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் 40க்கும் அதிகமான எண்ணிக்கைகள் ஓதக்கூடிய ஒரு அத்தியாயமாக அந்த அல் ஃபாத்திஹா அத்தியாயம் என்பது இருக்கிறது. இந்த அல் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அந்த அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய வசனங்கள் மொத்தம் 7 என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிங்கும்போது 7 வசனங்கள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் ஒரு வசனம் என்பது அறிஞர்கள் பல பேருடைய கருத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது 1, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 2, அர் ரஹ்மானிர் ரஹீம் 3, மாலிக் யௌமித்தீன் 4, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் 5, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 6, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ல இருந்து வலல்லாலின் வரையும் ஒரு வசனம், மொத்தம் 7. இது சில அறிஞர்களுடைய கருத்து. இந்த கருத்தை சஹாபாக்களையும் நிறைய பேர் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். சில அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அல் ஃபாத்திஹா அத்தியாயம் என்பது 7 வசனம் என்பதிலே சந்தேகம் இல்லை, அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். ஆனால்
அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய ஒரு வசனம் கிடையாது, அது தனிப்பட்ட ஒரு வசனம். அது அல் ஃபாத்திஹாவுக்கு உள்ள அடங்கக்கூடிய ஒரு அங்கம் கிடையாது அது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய கருத்துப்படி 7 வசனங்கள்ங்கிறது எப்படி வரும்னா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்ல இருந்து 1 2 ஆரம்பிச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இது வரைக்கும் 1. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், இது 7வது வசனம். அந்த கடைசி வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சில பேர் ஒரே வசனம்னு சொல்லுவாங்க, சில பேர் 2 வசனம்னு சொல்லுவாங்க. இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அல் ஃபாத்திஹா அத்தியாயம் மொத்தம் 7 வசனங்கள் கொண்டது. சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் 1. அது மாத்திரமல்ல, எல்லா சூறாக்களிலேயும் எந்தெந்த சூறாக்களிலெல்லாம் பிஸ்மில்லா இடம்பெற்றிருக்கிறதோ அந்த எல்லா சூறாக்களிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு வசனம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த கருத்தை சொல்கிறார்கள். அப்போ இவங்களுடைய கருத்து பிரகாரம் என்ன வருதுன்னு சொன்னா, எல்லா சூறாக்கள்லையும் பிஸ்மில்லா என்பது ஒரு வசனம். எப்படி அல்ஹம்து சூராவில் ஒரு வசனமோ அதுபோல அல் பக்ரா அத்தியாயத்தில் ஒரு வசனம். இப்படியே எல்லா சூறாக்கள்லையும், எந்த சூறாவில் மட்டும் பிஸ்மில்லா இடம்பெறலையோ அதை தவிர பாக்கி எல்லா சூறாக்கள்லையும் பிஸ்மில்லா என்பது அந்த அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு அங்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனா பிஸ்மில்லா என்பது அந்த அத்தியாயத்தில் ஒரு அங்கம் அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சூறாவில் அது இடம்பெறல, இல்ல, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எதற்காக சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், அது அடுத்த சூறாவிலிருந்து வேறு அத்தியாயம் தொடங்குகிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு இடைவெளியாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அது ஒரு அடையாளம். அது அந்த அடையாளத்திற்கு பிறகுதான் நாம் இன்னொரு சூறா ஆரம்பமாவதை புரிந்து கொள்கிறோம். எனவே அடுத்த சூறாவினுடைய ஆரம்பத்தை நமக்கு புரிய வைப்பதற்கான ஒரு இடைவெளியாக, ஒரு அடையாளமாக அல்லாஹ் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை தந்திருக்கிறான். இதுதான் அதனுடைய வேலையை தவிர மற்றபடி அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு அங்கமாக அது இருக்காது என்று அவர்கள் சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் கருத்துக்கள் கூட சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது தீஜானு சுவர் என்று சொல்வார்கள், சூறாக்களுடைய கிரீடம் என்று சொல்வார்கள். சூறாக்களுடைய கிரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சூறாவுக்கான மணிமகுடம் மாதிரி அது இருக்குது. அதுதானே தவிர அது அதனுடைய ஒரு அங்கம், அதனுடைய ஒரு வசனம் என்று சொல்ல முடியாது என்பது இந்த அறிஞர்களுடைய கருத்து. ஆனா அந்த சூறாவுல ஒரு அங்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, குர்ஆன் அல்லாத ஏதாவது இடம்பெற முடியுமா? குர்ஆன் அல்லாத ஏதாவது ஒன்று இடம்பெற முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குர்ஆனை பதிவு செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில், நீங்கள் குர்ஆனை எதில் பதிவு செய்கிறீர்களோ அதில் என்னுடைய ஹதீஸை எழுதி வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா குர்ஆனும் குர்ஆன் அல்லாததும் சேர்ந்து குழம்பி போய்விடும், அதுக்கப்புறம் வித்தியாசம் தெரியாது. எனவே யாராவது ஒருவர் குர்ஆனோடு குர்ஆன் அல்லாதவற்றை எழுதி வைத்திருந்தால் அழித்து விடுங்கள்னு சொன்னாங்க. போன வாரம் கூட நான் இந்த செய்தியை சொன்னேன். அப்போ குர்ஆன் அல்லாத ஒன்று குர்ஆன்ல இடம்பெற முடியுமா? முடியாது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், வலல்லாலீன் அப்படின்னு சொல்றோம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் சொல்றோம். சொன்ன உடனே பின்னால இருந்து எல்லாரும் என்ன செய்யறோம்? ஆமீன் சொல்றோமா இல்லையா? அப்போ அல்ஹம்து சூராவினுடைய ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக ஆமீன்கிறதும் இருக்குது. ஆனா அந்த ஆமீன்கிற சொல்லு குர்ஆன்ல இடம்பெற்று இருக்குதா? அல்ஹம்து சூராவுக்கு பின்னாடி வலல்லாலீனுக்கு பிறகு ஆமீன் இடம்பெற்று இருக்குதா? ஆனா எல்லோருமே வலல்லாலீன்னு கேட்ட உடனே என்ன செஞ்சிடறோம்? ஆமீன்னு சொல்லிடுறோம். நான் கூட சில நேரங்களில் இஷா தொழுகையில சூரத்துல் பக்ராவில் அந்த ஹஜ்ஜை பத்தி பேசக்கூடிய ஒரு வசனம், சில வசனங்கள் வருது, அந்த வசனங்களை ஓதுறது உண்டு. அப்படி அந்த வசனங்களை ஓதிட்டே வரும்போது அதுல ஒரு இடத்துல லால்லீன்னு ஒரு ஆயத்தை ஒன்று முடியும். இந்த புதுசா அப்பதான் தொழுகை வந்திருப்பாரு பாருங்க, அப்பதான் புதுசா வந்து சேருவார். புதுசானா புது தொழுகையாளி அல்ல, அதாவது அவர் முன்னாடி வந்திருக்க மாட்டாரு, அப்பதான் வந்திருப்பாரு. வந்த உடனே நான் அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு இருப்பேன், லால்லீன்னு கேட்ட உடனே அவர் ஆமீன்னு சொல்லுவார்.
ஆனா அது அல்ஹம்து சூரால சொல்லக்கூடிய லாலின் அல்ல, இடையில வரக்கூடிய ஒரு இடம் அது. ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா லாலின்னு கேட்டா ஆமீன் சொல்லிடணும் அப்படின்னு இந்த சமூகம் புரிஞ்சு வச்சிருக்குதுல்ல. அப்போ பிரிக்க முடியாத ஒரு அங்கம் தானே வலல்லாலின்ல உள்ள அந்த அந்த சொல்லுக்கு பிறகு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக ஆமீன் இருந்தும் கூட அந்த ஆமீன்ங்கிற சொல்லு குர்ஆன்ல இடம் பெற்றிருக்குதா? இல்ல. அப்ப ஆமீன் எழுதப்படல. ஏன் எழுதப்படல அப்படின்னா குர்ஆன் அல்லாத ஒன்று குர்ஆன்ல இடம் பெறக்கூடாதுன்றதுக்காக. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கா எழுதப்படலையா? குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு எப்படி அதை சொல்ல முடியும்? அப்ப எனவே எந்தெந்த சூறாக்களுடைய தொடக்கத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடம் பெற்றிருக்கிறதோ அது அனைத்துமே அந்த சூறாவினுடைய ஒரு வசனம் என்கின்ற கருத்தை இந்த அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, நல்லா கவனிக்கணும். மார்க்கத்துல கருத்து வேறுபாடு என்பது எல்லாரும் உட்கார்ந்து பேசி நீ ஒண்ணு சொல்லு நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து சொன்னது அல்ல. இன்னைக்கு சமூகத்துல அப்படியான ஒரு கருத்து பரவி இருக்குது. என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் 5-6 கருத்து, இது சரியில்லை, இது தப்புன்னு சொல்றான். இதெல்லாம் அப்படி அல்ல. ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸ்களை வைத்து அவர்கள் ஆய்வு செய்த விஷயங்களை வைத்து அந்தந்த அறிஞர்கள் சொல்லிவிட்டு சென்றவை. அந்த புரிதல் இந்த சமூகத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன், இந்த கருத்து வேறுபாடுகளை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். மற்றபடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆன்ல 27வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அன்னமுல் அத்தியாயத்தில் அது ஒரு வசனம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து இந்த கருத்தை சொல்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தை அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஃப்ரம் அட்ரஸ் போட்டுட்டு கடிதத்தை பிஸ்மில்லா தான் ஆரம்பிச்சாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆரம்பிச்சாங்க. 27வது அத்தியாயம் 30வது வசனம். அந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு வசனம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை தவிர குர்ஆனுடைய சூறாக்களின் மேலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பிஸ்மில்லாவை பொறுத்தவரை அறிஞர்களுக்கு இடையில் இந்த 2 விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் முதலாவது புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? பிஸ்மி என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வின் பெயரால், பெயரை கொண்டு என்று சொல்கிறோம். இதை சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன நோக்கம்னா அல்லாஹ்வை துணைக்கு அழைத்துக் கொள்வது. நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு அல்லாஹ்வை துணைக்கு அழைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் அவனுடைய அருள் வளங்களை, பரக்கத்துகளை கேட்கிறோம். இறைவா, உன்னுடைய துணையால், உன்னுடைய அருள் வளத்தால் எனக்கு தேவைப்படுது, நான் இந்த காரியத்தில் ஈடுபட போறேன், இதை தொடங்க போறேன், உன்னுடைய அருள் இல்லாமல் இதை என்னால் முடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தேட்டத்தை வெளிப்படுத்துவதுதான் இந்த பிஸ்மில்லாவினுடைய அசல் அர்த்தம். அந்த வகையில அல்லாஹ் அப்படிங்கிற சொல் இருக்குது பாருங்க. அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிற சொல் அல்லாஹ்வுடைய பெயர்களிலேயே மிகவும் மகத்தான பெயர். அதுதான் மிகப்பெரிய பெயர். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அது 99 ஹதீஸ்ல வரும். அது அல்லாத பெயர்களும் இருக்கின்றன. அல்லாஹ்வை பொறுத்தவரை அவனுடைய பண்புகளை சுட்டி காட்டக்கூடிய, அவனுடைய தன்மைகளை சுட்டி காட்டக்கூடிய பெயர்கள் நிறைய இருக்குது. ஆனா அந்த எல்லா பெயர்களிலேயும் மிகவும் மகத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு பெயர் என்பது அல்லாஹ் என்ற அந்த சொல் தான். எந்த அளவுக்குன்னா சில உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் என்பதுதான் இஸ்முல் ஆலம் என்று சொல்கிறார். இஸ்முல் ஆலம், இஸ்முல் ஆலம்னா மகத்தான பெயர்னு அர்த்தம். ஒரு 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 அல்லாஹ்வுக்கென்று மகத்தான பெயர் ஒன்று இருக்கிறது. அந்த பெயரை சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அந்த துவா கண்டிப்பாக மறுக்கப்படாது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்ப அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்முல் ஆலம், மகத்தான பெயர் என்பது அது அல்லாஹ் என்கின்ற பெயர் தான் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அப்போ அல்லாஹ்ங்கிற சொல்லு அது அல்லாஹ்வை மட்டுமே குறிக்கக்கூடிய அவனுடைய பெயர்களில் மிகவும் மகத்தான ஒரு பெயர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த அல்லாஹ் என்ற சொல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வேறு யாருக்கும் பேரா வைக்க முடியாது. வேறு யாருக்கும் என்ன செய்ய முடியாது, பேர் வைக்க முடியாது. அப்துல்லான்னு தான் கூப்பிடலாமே தவிர அல்லான்னு கூப்பிடக்கூடாது. நம்ம கூட சில நேரங்கள்ல அப்துல் ரஹ்மான் பேரை வச்சுட்டு ரஹ்மான் ரஹ்மான் கூப்பிடுறோம். இப்படி கூப்பிடக்கூடாது. அப்துல்லான்னு பேரை வச்சுட்டு அல்லான்னு கூப்பிடக்கூடாது. நம்ம கூப்பிடுறது இல்லை. ஆனா ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் பேரை வச்சுட்டு ரஹ்மான் கூப்பிட்டுறோம். புரிஞ்சுங்களா? நான் பின்னால சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்கின்ற சொல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பெயர், வேறு யாருக்கும் பெயர் வைக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் அந்த சொல் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக
ஒரு லாங்குவேஜில் வந்து ஒரு சொல் இருந்தால் அந்த சொல்லுக்கு பன்மையான சொல்லும் இருக்கும். மரம்னு சொல்றோம், மரங்கள் பன்மை, அதிலே ஒரு ரெண்டு சொல் எக்ஸ்ட்ரா சேர்ந்த வார்த்தை சேர்ந்தா பன்மையா மாறிடும். இது எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. ஆனா அரபியில அல்லாஹ்ங்கிற சொல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சொல்லுக்கு இருமையும் இல்லை பன்மையும் இல்லை. மற்ற லாங்குவேஜுக்கும் அரபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மற்ற லாங்குவேஜ்களில் வந்து ஒருமை பன்மை தான் இருக்கும், இருமை இருக்காது. இருமையும் சேர்த்து அங்க பன்மையில சேர்த்துருவாங்க. அரபியில வந்து ஒருமையும் இருக்குது, இருமையும் இருக்குது, பன்மையும் இருக்குது. அல்லாஹ்ங்கிற சொல்லுக்கு அல்லாஹ் தான் வருமே தவிர அதை பன்மையாக ஆக்க முடியாது, அதை இருமையாகவும் ஆக்க முடியாது. மற்ற சொல்களெல்லாம் அப்படி ஆக்கலாம், மற்ற சில சொற்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் அப்படி ஆக்கலாம். ஏன்னா அல்லாஹ் என்கின்ற ஒருவனுக்குத்தான் அது பெயர். வேற இன்னும் அதை இருமையாக்க முடியும்னா இன்னொரு ஆளுக்கு அந்த பேர் இருக்குன்னு வந்துடும், பன்மையாக்க முடியும்னா பல பேருக்கு அந்த பேர் இருக்குன்னு வந்துடும். அப்ப எனவே அந்த சொல்லுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு சொன்னா, அதில் ஒருமை மட்டும் தான் இருக்குமே தவிர அந்த வார்த்தை அமைப்பில் இருமையும் இல்லை பன்மையும் இல்லை. அப்படியான ஒரு சொல் அது. அந்த சொல்லை நாம் யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா, யார் கண்டிப்பாக இருந்தாக வேண்டுமோ, யார் தெய்வீக தன்மைகளை எல்லாம் தனக்குள் வைத்திருக்கிறானோ, ஆக்கல், அழித்தல், காத்தல், பராமரித்தல் என்ற ருபூபியத், ரப்பு என்கின்ற தன்மைகளை யார் வைத்திருக்கின்றானோ அப்படியான ஒருவனுக்கான பெயர் தான் அல்லாஹ் என்பது. இப்ப நாமெல்லாம் உலகத்தில் இருக்கிறோம்னா நாம கண்டிப்பா இருந்தாகணுமா? கண்டிப்பா நம்மள இருந்தாகணுமான்னு கேட்கிறேன். நாம இல்லாட்டி என்ன வானம் இருந்துக்கிறா வந்துற போது நாமெல்லாம் கண்டிப்பா இருந்தாகணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ இருக்கிறதுனால சில பேருக்கு நம்ம என்ன செய்வோம், ஃபாயிதாவாக இருப்போம், பயனாக இருப்போம், அவ்வளவுதான். சில பேர் பயனே இல்லாம இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மால் பயன் ஏற்படுகிறதோ ஏற்படவில்லையோ, நாம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. நாம இல்லாட்டா வானம் ஒண்ணு இடிஞ்சு போறது இல்லை. நான் போயிட்டேன்னா இன்னொரு இமாம் வர போறாரு, பள்ளிவாசலுக்கு தான் செய்யும். சரி, நம்மளாம் கண்டிப்பா இருந்தாகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒருவன் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அவனுக்கு பேர் தான் வாஜிபுல் உஜூதுன்னு சொல்லுவாங்க. வாஜிபுல் உஜூதுனா கண்டிப்பாக இருந்தாக வேண்டியவன். அவன் யார் தான்? அல்லாஹ் மட்டும்தான். அப்ப எனவே ஆக்கல், அழித்தல், காத்தல், பராமரித்தல் போன்ற ரப்பு என்கின்ற தன்மைகளையும் தெய்வீக கடவுள் என்கின்ற வழிபாட்டுக்குரியவன் என்கின்ற தன்மைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய கண்டிப்பாக இருந்தாக வேண்டிய ஒருவனை குறிக்கக்கூடிய பெயர் தான் அல்லாஹ் என்பது. அவன் பெயரால் தொடங்குகிறேன் அப்படிங்கிறதான் பிஸ்மில்லாவுடைய அர்த்தம். சரி, இந்த அல்லாஹ்வோட நிப்பாட்டல. அதுக்கு அடுத்து அர் ரஹ்மான், அர் ரஹீம் அப்படிங்கிற ரெண்டு சொல் இருக்குது. இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய தன்மை பெயர்கள். அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதுல அர் ரஹ்மான் என்பது ஒரு பெயர், அர் ரஹீம் என்பது ஒரு பெயர். நல்லா கவனிங்க. அல்லாஹுவின் பெயரால், எத்தகைய அல்லாஹ்? நாம பொதுவா தமிழ்ல அர்த்தம் சொல்லும் போது அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன் அப்படின்னு சொல்லிடுறோம். ரஹ்மானுக்கு ஒரு அர்த்தமும் ரஹீமுக்கு ஒரு அர்த்தமும் சொல்லிடுறோம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்னு சொல்லிடுறோம். ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹுவின் பெயரால் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ரஹ்மான்னா என்ன, ரஹீம் என்றால் என்ன? எல்லாமே ரஹ்மத் அப்படிங்கிற அந்த சொல்லில் இருந்து வந்தது. அருள், கருணை அப்படிங்கிற சொல்லு தான் அதனுடைய மூலச்சொல், வேர் சொல். அதிலிருந்து வந்ததுதான் ரஹ்மானுங்கிறது, ரஹீம்ங்கிறது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரஹ்மான் என்பது அது குறிப்பானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி அல்லாங்கிற பெயர் அல்லாவுக்கு மட்டுமே உண்டோ அதுபோல ரஹ்மான் என்பதும் அவனுக்கு மட்டுமே உரியது. வேற யாரும் என்ன செய்ய முடியாது, ரஹ்மானுங்கிற பேரை வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ரஹ்மானுங்கிற சொல்லு யார் மீது நிகழ்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அது பொதுவானது. உதாரணமாக, அதை நல்லவர்களுக்கும் அல்லாஹ் அந்த கருணையை காட்டுவான், தீயவர்களுக்கும் காட்டுவான், ஒன்று போல காட்டுவான். அது இந்த உலகத்திலே நடக்கும். இந்த உலகத்தில் நடக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அப்துல்லாவும் வாழ முடியாது, ஐயாசாமியும் வாழ முடியாது. உண்மையான இறைவனுடைய அருள் இல்லாமல் யார் மூச்சு விட முடியும்? அப்துல்லாவும் மூச்சு விட முடியாது, ஐயாசாமியும் மூச்சு விட முடியாது. அப்போ அப்துல்லாவை மூச்சு விட வைக்கிறவனும் அல்லாஹ் தான், ஐயாசாமியை மூச்சு விட வைக்கிறவனும் அல்லாஹ் தான். அப்போ இந்த மூச்சு விட வைக்கிறதுங்கிறதுல ரெண்டு பேருக்கு சரிசமமான அருளைத்தான் நல்லா புரிந்திருக்கும். சாப்பிடுறது, தேவையான உதவிகளை செய்யறது, தேவையான அருள் வளங்களை கொடுக்கிறது, இந்த உலகத்துல எல்லோருக்கும் ஒண்ணு போல கொடுத்துருக்கிறான்ல. ஒண்ணு போலனா சரிசமமான அர்த்தம் கிடையாது.
நமக்கும் சாப்பிட்றது கிடைக்குது, உங்களுக்கும் கிடைக்குது. நமக்கும் குடியிருக்க இடம் கிடைக்குது, அவங்களுக்கும் குடியிருக்க கிடைக்குது. என்ன, ஒருத்தருக்கு குடியிருக்கிறதுக்கு பெரிய பங்களா கிடைக்குது, இன்னொருத்தருக்கு சின்ன வீடு கிடைக்குது, இன்னொருத்தருக்கு குடிசை கிடைக்குது, இன்னொருத்தருக்கு பிளாட்ஃபார்ம் தான் கிடைக்குது. அது ஏன் அந்த வித்தியாசங்கிறது அல்லாவுக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் தங்குறதுக்கான இடம் எல்லாத்துக்கும் உண்டு. அதே மாதிரி வயிற்றை நிரப்புவதற்கான தேவை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துட்றான். ஒருத்தர் பிரியாணியா சாப்பிடுவாரு, இன்னொருத்தர் வெள்ளை சோறு சாப்பிடுவார், இன்னொருத்தர் கஞ்சி குடிப்பார், இன்னொருத்தர் பிரெட் திம்பார். மொத்தத்துல பசியை ஆற்றுவதற்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவான் அல்லாஹ். புரிஞ்சுங்களா? சில பேருக்கு அவர் உழைச்சு கொடுப்பான், சில பேருக்கு அவர் தர்மம் வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வச்சிருப்பான். அது ஏங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மொத்தத்துல எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கிடைச்சிரும், தங்குறதுக்கு கிடைச்சிரும். இந்த உலகத்துல சர்வைவல் பண்றதுக்கு தேவையான எல்லாத்துக்கும் கொடுத்துருவான் அல்லாஹ். ஒண்ணு போல கிடைச்சிரும் எல்லாத்துக்கும். அப்போ இந்த கொடுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொடுப்பினை அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் கிடைக்காது. அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய கருணையை அவனை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களுக்கும் கொடுக்கிறான், அவனை மறுக்கின்ற மக்களுக்கும் கொடுக்கிறான், எல்லாத்துக்கும் கொடுக்கிறான். அப்ப அந்த வகையில இது பரவலானது, பொதுவானது இந்த பெயர். அதே நேரத்தில் அர் ரஹீம் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு பார்த்தீங்களா, அது அதனுடைய பெயர் பொதுவானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம், மற்றவங்களுக்கும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து கூட ஒரு இடத்துல வரும்ல, பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்தில் அவர்கள் பரிவுள்ளவர்களும் கருணை உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரஹீம்ங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு பயன்படுத்தின அல்லாஹ். அப்ப ரஹீம்ங்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம், அல்லாஹ் அல்லாத மற்றவங்களுக்கும் சொல்லலாம். அது பொதுவானது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு அல்லாஹ்வுடைய அந்த கருணை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அது குறிப்பானதுதான். ஏன்னா நல்லவர்களுக்கு மட்டும்தான் அந்த கருணை கிடைக்கும். அதையும் அல்லாஹ் மறுமையில கொடுக்கறதுக்காக பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். அதாவது அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், வகான பில் முஃமினீன ரஹீமா, மூமின்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான். இது எங்க? சொர்க்கத்துல. சொர்க்கத்துல தனிப்பட்ட அந்த கருணையை அல்லாஹ் அங்க யாருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும்? மூமின்களுக்கு மட்டும் தான் கொடுக்கும், வேற யாருக்கு கொடுக்க மாட்டான். மறுமையில் அல்லாஹ் மூமின்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கருணை அப்படிங்கிற அந்த சொல்ல ரஹீம்ங்கிற அந்த சொல்ல என்னை சுட்டி காட்டுது. அப்ப ஆக மொத்தத்துல இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒன்றுபோல் கிருபை செய்யக்கூடியவன் ரஹ்மான். மறு உலகத்தில் அவனை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களுக்கு மட்டுமே கருணை காட்டக்கூடியவன் ரஹீம். இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பெயரால் நான் என்ன செய்கிறேன்? இந்த வேலையை தொடங்குறேன், ஓத தொடங்குறேன், சாப்பிட தொடங்குறேன், நடக்க தொடங்குறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரஹ்மான் ரஹீம்ங்கிறது அவங்க ஒரு வித்தியாசம் சொல்றாங்க. ரஹ்மான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு கருணைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கேட்டா கொடுத்துருவான். கேட்டா கொடுக்கறதுக்கு ஒரு கருணை வேணும்ல, அன்பு இருந்தா தானே கொடுக்க முடியும். ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்கிறாரு, நம்ம கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கருணை சுரந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. இல்லைன்னா போய் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. அப்போ கேட்டால் கொடுத்து விடுவான் அப்படிங்கிறது ரஹ்மான். ரஹீம் அப்படின்னு அந்த கருணைக்கு என்ன அர்த்தம்னா, கேட்காட்டி கோவப்படுவான். ஏன் கேட்கல, நீ உனக்கு பசி எடுத்துச்சு இல்ல, என்கிட்ட ஏன் கேட்கல அப்படின்னு நல்லா என்ன செய்வான், உனக்கு இந்த தேவை ஏற்படுச்சு இல்ல, ஏன் என்கிட்ட கேட்கல அப்படின்னு கோவப்படுவான். இந்த கோபம் விருப்பினால் வரக்கூடிய கோபம் அல்ல. எதனால வருது? அதீத அன்பினால் வரக்கூடிய கோபம். அது ஒரு புள்ள பசிக்குது, சாப்பிடாம உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, தாய் என்ன செய்வா? முதுகுல 2 போட்டு சாப்பிட அப்படின்னு வரல. இந்த 2 அடிக்கு என்ன அர்த்தம்? 2 அடிக்கு என்ன அர்த்தம்? அதீத கருணைன்னு அர்த்தம், அதீத பாசம்னு அர்த்தம். உள்ள சாப்பிடாம இருக்கிறானே, என்ன ஆயிருமோ தெரியலையே அப்படிங்கிற அந்த ஆற்றாமை இருக்குது பாருங்க, அதில் வரக்கூடிய அன்பு அது. அப்ப எனவே ரஹ்மான் என்று சொன்னால் கேட்டால் கொடுத்து விடக்கூடிய கருணை, ரஹீம் என்றால் கேட்காட்டி கோபம் வரக்கூடிய அந்த கருணை, அதை குறிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த 2க்குமே சிறப்பான கருணை அப்படிங்கிற அந்த அர்த்தம் இருக்குது. அப்படிப்பட்ட கருணை மிக்க அல்லாஹுவினுடைய பெயரால் நான் தொடங்குகிறேன் அப்படிங்கிறதான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய பொருள். இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை கூட கவனிக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்கிறான். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு என்ன சொல்லி தொடங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யறான், அந்த இடத்துல பழக்கப்படுத்துகிறான், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதுலயும் கூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அழகான பெயர்களில் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில்
தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பெயர்களை இணைத்து அல்லாஹு தாலா ரசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுத்து அதன் வழியாக இந்த உம்மத்துக்கு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத ஒரு நடைமுறையாக ஒரு சுன்னத்தாக ஆக்குகிறான். சரி, அந்த வகையில நபியே, நீங்களும் சரி உங்களுடைய உம்மத்தும் சரி எந்த செயலை தொடங்கினாலும், உதாரணமாக என்னுடைய வேதத்தை நீங்கள் ஓதத் தொடங்கினால் என்னிடமிருந்து கருணையையும் அருட்கொடையையும் பரக்கத்தையும் எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் தொடங்குங்கள் அப்படின்னு சொல்றதா இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அர்த்தம். நீங்க இந்த வேலையை செய்ய போறீங்க, செய்ய போகும்போது என் துணை தேவை, நீங்க செய்ய போகும்போது என்னுடைய பரக்கத்து தேவை, ரெண்டையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, உங்க செயலை தொடங்குங்க அப்படின்னு சொல்றதுதான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ல இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் எடுக்கக்கூடிய பாடம். இதுல கூட நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அல்லாவின் பெயரால்னு சொன்னாலே போதும் இல்ல, அல்லாவுக்கே உரிய பண்பாக இருக்கக்கூடிய ரஹ்மான் ரஹீம், அல்லாவுக்கு நிறைய பண்புகள் இருக்குது, நிறைய தன்மைகள் இருக்குது. அதுல இந்த ரெண்டை மட்டும் ஏன் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற எல்லா பெயர்களை விடவும் விஞ்சி நிற்கக்கூடிய பெயர்கள் இந்த ரெண்டும். கருத்தாலும் சரி பொருட்செறிவாலும் சரி இது மற்ற எல்லா பெயர்களை விடையும் விஞ்சி நிற்கக்கூடிய பெயர்கள். உண்மையிலேயே ஒருத்தட்ட உதவி கேட்கணும்னு சொன்னா தகுதி இல்லாதட்ட உதவி கேட்க முடியுமா? அந்த தகுதி அல்லாவிடத்தில் நிறைய இருக்குதுங்கிறத சுட்டி காட்டுறதுதான் இந்த ரஹ்மான் ரஹீமுடைய முக்கியமான பொருள். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹுவின் பெயரால் நான் இந்த செயலை தொடங்குகிறேன், ஓத தொடங்குகிறேன் அப்படிங்கிறதா இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமுடைய பொருள். அடுத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமுடைய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த உடனே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு ஆரம்பிச்சிடல. அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. பொதுவாக ஒரு காரியத்தை தொடங்கினால், குறிப்பாக ஏதாவது ஒன்று எழுத தொடங்கினாலோ அல்லது ஒரு கடிதம் போட தொடங்கினாலோ, கடிதம் எழுத தொடங்கினாலோ அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்ற வழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது. சொல்லப்போனா ஜாஹிலியா காலத்திலே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஆயத் சொன்னேன்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பில்கிஸ் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தை அவங்க தொடங்கும் போது எதுல இருந்து தொடங்கினாங்க? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தொடங்கினாங்க. அல்லாஹ்வின் பெயரை சொல்லி தானே தொடங்கினாங்க. அப்ப அல்லாஹ்வின் பெயரை சொல்லி எழுத தொடங்குவது, ஒரு காரியத்தை தொடங்குவது அப்படிங்கிற பழக்கம் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலத்திலிருந்தே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது அநேகமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயமாக இருக்கும். எல்லா நபிமார்களுக்கும் இந்த பழக்கம் இருந்திருக்கும், எல்லாமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா முந்தைய சமுதாயத்தில் இருந்திருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பு ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தீனுடைய எச்ச சொச்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க என்னதான் காபாவை சுத்தி 360 சிலைகளை வச்சாலும், அவங்க உச்சகட்ட இணை வைப்புல இருந்தாலும், அவங்களையும் அறியாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தின்படி சில செயல்களை செய்து கொண்டிருந்தார். உதாரணமா ஹஜ்ஜி செய்யறது அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த ஹஜ்ஜில 1008 குழப்பங்கள் இருக்கும். அவங்க செஞ்ச ஹஜ்ஜில 1008 குழப்பம் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா ஹஜ்ஜிங்கிறது அவங்க அந்த அமலை பின்பற்றி தான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தின் எச்ச சொச்சங்கள் அந்த ஜாஹிலியா மக்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த மக்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வின் பெயர் சொல்லி ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? நபிமார்கள்ட்ட தான் வந்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த மார்க்கத்தினுடைய வழியாகத்தான் வந்திருக்கு. அப்ப நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி தொடங்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து என்ன செய்ய முடியும்? அனுமானிக்க முடியும். அப்ப அந்த வகையில ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல அந்த மக்கள் குறிப்பாக ஏதாவது எழுத தொடங்கினார்கள் என்று சொன்னால், ஒரு செயலை செய்ய தொடங்கினாங்கன்னு சொன்னா, பிஸ்மிக் அல்லாஹும்ம, இறைவா உன் பெயரால், அல்லாவே உன் பெயரால் அப்படின்னு சொல்லி தான் தொடங்குவாங்க. அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட இருந்ததாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல அந்த மக்களுடைய அடையாளமாகவே இது இருந்திருக்கிறது. பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படிங்கிறத கொண்டே என்ன செய்வாங்க? தொடங்குவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹுதைபியா வரலாறுல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 6வது ஆண்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வந்தபோது தடுக்கப்பட்டாங்கல்ல ஹுதைபியாங்கிற இடத்துல. அங்க வச்சு முஸ்லிம்களுக்கும் குறைஷி இணை வைப்பாளர்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க,
முன்னால குறைசிகள் சார்பில் சில பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். சுஹைல் பின் அம்ருன்னு சொல்லி ஒரு பிரதிநிதி இருக்கிறார். பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்போ அவர் குறைசிகளுடைய அந்த சார்பாக வந்திருந்தார். ரசூலுல்லாஹ் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, எதிர்த்தாப்புல அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எழுதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அந்த ஒப்பந்தத்தை எழுத போறாங்க, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் எழுத போறாங்க. உடனே சுஹைல் பின் அம்ர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணார், எழுதக்கூடாது அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, உக்துப் பிஸ்மிக்கல்லாஹும்ம என்று சொன்னார். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ல வந்து ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. அந்த குறைசிகள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ரஹ்மான்ங்கிற பேர்ல ஒரு ஆளை தான் தெரியும். அந்த ஆள் யாருன்னா யமாமாவில் இருக்கிறார். அவர் பேர் முசைலிமா. அவர் ஒரு ஆளை தான் எங்களுக்கு தெரியும். அவர் பேராலையா தொடங்குறீங்க? இல்ல, அப்ப விட்டுருங்க, அந்த வார்த்தையை விட்டுருங்க, எங்களுக்கு ரஹ்மான் வேற யாரையும் தெரியாது அப்படின்னா. ரஹ்மான், ரஹ்மானுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு ஒமர் ரஹ்மான், ரஹ்மான்னா என்னன்னு கேட்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வை ரஹ்மான்னு புரிஞ்சிக்கவே இல்லை. யாரு? முஸ்லிம்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் ரஹ்மான்னு புரிஞ்சுக்கிறல. அதனால ரஹ்மான்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு ஒரே ஆள் தான் தெரியும். யமாமாவுல உள்ள அந்த முசைலிமாங்கிறவன் தான் தெரியும். அந்த முசைலிமா யார் தெரியுமா? அவன் தான் நானும் நபின்னு சொன்னவன். அந்த ஒரு ஆள் தான் எங்களுக்கு தெரியும், வேறு யாரும் தெரியாது எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, எதுக்கு வம்பு பிரச்சனை, மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய பேரால தொடங்கணும், அவ்வளவுதானே. அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாதிரி பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. உக்துப் பிஸ்மிக் அல்லாஹும்ம, பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுத தொடங்குங்கள் அப்படின்னு செஞ்சாங்க. அப்போ நீங்க இதுல கவனிக்கணும், பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படிங்கிற அந்த சொல்லில் இருந்து தொடங்குகிற பழக்கம் இஸ்லாத்திற்கு முந்தைய, இஸ்லாத்துக்கு முந்தையன்னு சொல்லக்கூடாது, இஸ்லாம்ங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்து இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முந்தைய அறியாமை காலகட்டத்திலேயே இருந்திருக்கிறதுங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்போ அந்த காலகட்டத்துல பிஸ்மிக் அல்லாஹும்மங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதினாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரி 6வது வருஷம். ரசூலுல்லாஹ்வே ஆரம்பத்துல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதல, அவங்களும் பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு ஆயத்து இறங்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை பொதிந்த வசனங்கள். அவங்க அந்த கப்பல் கட்டினாங்க இல்லையா, கப்பல் கட்டினதுக்கு பிறகு, நீங்க கப்பல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு நீங்க அதுல ஏறி உட்காருங்க, அதுக்கு பிறகு பிஸ்மில்லாஹி மஜரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம் என்று சொல்லி கொண்டு போங்கள்னு சொன்னாங்க. அதாவது அந்த கப்பலுக்கு வேலை வரும், தண்ணி கடுமையாக பிரளயம் ஏற்படும், அப்பொழுது உங்க இந்த கப்பலை நீங்க ஏறிக்கிட்டு எப்படி இந்த கப்பலை நீங்க வந்து போக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிக்கீங்க. பிஸ்மில்லாஹி மஜரேஹா வ முர்சாஹா, இந்த கப்பல் ஓடுவதும் நங்கூரமிட்டு ஒரு இடத்தில் நிற்பதும் அல்லாஹ்வினாலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்து இறங்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படிங்கிற அந்த நடைமுறையை விட்டுட்டு பிஸ்மில்லான்னு எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு பிஸ்மில்லான்னு எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கும்போது அதற்கு பிறகு ஒரு வசனம் இறங்குகிறது. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், எப்படி அழைச்சாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, அழகான பெயர்கள் நிறைய இருக்குதுன்னு ஒரு வசனம் இறங்குச்சு. இந்த வசனம் இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பிஸ்மில்லாவுக்கு பக்கத்துல அர் ரஹ்மான்ங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. அதுல இருந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று எழுதக்கூடிய நடைமுறை இருந்துச்சு, என்று சொல்லக்கூடிய நடைமுறை இருந்துச்சு. இப்படி போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச காலம். இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இடம்பெறக்கூடிய அந்நமுல் அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய அந்த வரலாறு இறங்குது. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து பில்கிஸ் அம்மாவுக்கு எழுதின கடிதத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற அந்த சொல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிஸ்மில்லா, அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இப்படித்தான் இது என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சிச்சு. இதுதான் பிஸ்மில்லாஹ்வுடைய வரலாறு. எடுத்த உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது என்ன செய்யல, வரலங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
சரி, அதுக்கடுத்து இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது குர்ஆனை ஓத தொடங்கும் போது மட்டுமல்ல, வேறு சில சந்தர்ப்பங்களிலேயும் சொல்ல வேண்டிய மார்க்க வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது. எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத சுருக்கமா நான் பார்த்துடலாம். பொதுவாக நல்ல காரியங்களை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி ஆரம்பிக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல நடைமுறையாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்காது. குறிப்பாக ஒரு மனிதர் செய்யக்கூடிய நல்ல செயல்களில் ஆரம்பமாக பிஸ்மில்லாஹ் என்பது இருக்க வேண்டும். அந்த வகையில ஒரு மனிதனுடைய செயலை மொத்தம் மூணா பிரிக்கலாம். அதுல ஒரு வகை பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய செயல்கள், இது ஒரு வகை. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் குளிக்க போறாரு, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். அவருடைய இயல்பான செயல் அது. கடமையான குளிப்புன்னு கூட வச்சுக்கோங்க. சாதாரண குளிப்பா இருந்தாலும் சரிதான், கடமையான குளிப்பா இருந்தாலும் சரிதான். உது செய்ய போறாரு, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தயம்மும், சில அறிஞர்களுடைய கருத்துப்படி தயம்முக்கு பிஸ்மி சொல்ல தேவையில்லைன்னு இருக்குது. சில பேர் சொல்லணுங்கிற கருத்து, அந்த கருத்துப்படி வச்சுக்கிடுவோம். தயம்மம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி குர்பானி பிராணியா இருக்கிறது, அல்லது உணவு தேவைக்காக ஒரு ஆடு மாடு கால்நடைகளை அறுக்கிறோம், அந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்றது, குர்ஆனை ஓதும் போது சொல்றது. இதே மாதிரி சில அனுமதிக்கப்பட்ட செயல்கள், அதாவது அது இபாதத்து கிடையாது, சாதாரணமான மனித நடவடிக்கைகளில் உள்ள செயல்கள். சாப்பிடுறது, தூங்குறது, ஏதாவது பானம் அருந்துறது, இந்த மாதிரியான செயல் இருக்கு பாருங்க. இந்த செயல்களிலேயும் பிஸ்மில்லா என்பது இருக்கிறது, அதுவும் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபுல்லா பிஸ்மில்லா சொல்லுவது அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய வழிகாட்டலில் நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது முதல் வகை. இரண்டாவது வகை, பிஸ்மில்லா என்பது சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டப்படாத விஷயங்கள். அந்த இடத்துல சொல்லக்கூடாது. உதாரணமா, இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, தொழுகை இருக்குது. தொழுகையில அல்ஹம்து சூரா ஆரம்பிக்கும் போது தான் என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லணுமே தவிர தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்க கூடாது. தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி என்னதான் செய்யணும்? ஒன்லி நியத்து தான் செய்யணும். இன்ன தொழுகை இத்தனை ரக்காத் தொழுக போறேன், இந்த நியத்து மட்டும் தான் இருக்கணும். பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற மார்க்க வழிகாட்டல் நமக்கு சொல்லப்படவில்லை. அதே மாதிரி பாங்கு இருக்குது. பாங்கு எடுத்த உடனே பாங்கு என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். சில பேர் இருக்கிறாங்க, மூணாம் கலிமா ஓதி, அதுக்கடுத்த செலவாத்து ஓதி, அது அவுது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி, பிஸ்மில்லா சொல்லி, அதுக்கு பிறகு பாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 3 பாங்கு சொல்லிடலாம், அவ்வளவு நேரம் சொல்லுவாங்க சில இடங்கள்ல. பாங்குக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லப்பட வேண்டும் என்ற மார்க்க வழிகாட்டல் நமக்கு இல்லை. எதுல சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுலதான் சொல்லணும். எதுல சொல்லப்படவில்லையோ அதுல சொல்லாம இருக்கிறதா மார்க்கம். அதுல சொன்னா மார்க்கத்துக்கு முரணான செயல். புரிஞ்சுங்களா? அது மாதிரி பாங்கு, இக்காமத்தும் அப்படித்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இக்காமத்தை மூணாம் கலிமால தொடங்கி பிஸ்மில்லா அவுது பில்லாஹ்லாம் சொல்லி ஆரம்பிச்சாருன்னா 2 தடவை ஃபர்து தொழுதறலாம், அவ்வளவு நேரம் போயிடும். அப்ப அங்கேயும் என்ன கிடையாது? பிஸ்மில்லா கிடையாது. அது மாதிரி ஹஜ்ஜு செய்யும் போது, அதாவது இஹ்ராம் கட்டம் பாருங்க, இஹ்ராம் கட்டும் போது அந்த அந்த ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நியத்து தானே தவிர அங்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா இல்லை. அப்போ இந்த மாதிரி அது மாதிரி துவா இருக்குது பாருங்க. துவா என்பது ஆரம்பிக்கப்படும் போது அல்ஹம்து ஸலவாத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கணும், ஹம்து ஸலவாத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்க கூடாது. அப்போ எந்தெந்த இடங்களில் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டப்படவில்லையோ அந்த மாதிரி இடங்கள்ல அதை சொல்றது மார்க்கத்தினுடைய அம்சம் கிடையாது. இது 2வது வகை. 3வது வகை இருக்குது. அந்த இடத்தில் பிஸ்மில்லா சொல்வது வெறுக்கத்தக்க விஷயம், கூடாத விஷயம். வெறுக்கத்தக்கதுன்னா அர்த்தம் கண்டிப்பா கூடாது, அசிங்கம். பிஸ்மில்லா சொல்றது அசிங்கமான விஷயம். உதாரணமாக ஹராமான செயல்கள். ஒருத்தர், உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கிளாஸ்ல மது ஊத்தி வச்சிருக்கிறார், பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கணுமாங்க? அப்படி செய்யறதே ஹராமு, அதுக்கு என்ன பிஸ்மில்லா? நம்ம ஆளுக்கு சில பேர் பார்த்துருப்பீங்க, பிஸ்மில்லா லாட்ரின்னு கடை வச்சிருந்தான். பிஸ்மில்லா லாட்ரி, பிஸ்மில்லா ஒயின்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் நான் போய் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, இதெல்லாம் இந்த சமூகத்தில் நடந்திருக்குது. எது எது தடுக்கப்பட்டதோ அதுக்கு ஃபுல்லா, ஏன்னா அவருக்கு அந்த வியாபாரம் அமோகமா நடக்கணும், அவருக்கு பரக்கத்து நிறைய வேணும். அப்ப அதை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல
பிஸ்மில்லா என்பது சொல்வது அசிங்கம். அந்த செயலே தடுக்கப்பட்ட செயல். தடுக்கப்பட்ட செயல் என்ன? அல்லாவுடைய பேரு. அல்லாஹ் என்ன துலக்கி அழைக்கிறது? அல்லாஹ் உனக்கு சாட்சி சொல்றதுக்கா அந்த இடத்துக்கு வந்து? அப்போ இது அல்லாவையும் சேர்த்து தப்புக்கு இழுக்கிற மாதிரி உள்ள அர்த்தம் வருது. அப்போ இந்த மாதிரியான செயல்கள் ஆக மொத்தத்தில் அடியார்களுடைய செயல்கள் 3 வகை. அதுல ஒரு வகையில் பிஸ்மில்லா சொல்வது மார்க்கத்தினுடைய வழிகாட்டலின்படி உள்ள விஷயம். இன்னொரு வகை இருக்குது, மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் படி பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லாத இடங்கள். 3வது ஹராமான செயல்கள். அந்த இடங்கள்ல பிஸ்மில்லா என்பது அருவருக்கத்தக்க விஷயம், அசிங்கமான விஷயம். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அடுத்து எந்தெந்த இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க? நம்ம சுருக்கமா தான் சொன்னோம். எந்தெந்த இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். உதுவின் போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறாங்க. இதுலயும் கூட நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு முழுமையா சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கதான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முழுமையா சொல்லணும். எங்க வெறும் பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்க பிஸ்மில்லாவோட நிப்பாட்டிக்கணும். அங்க நம்ம கூடுதலா என்ன செய்யக்கூடாது? ரஹ்மான் ரஹீம் போய் சேர்க்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? அந்த வகையில உது செய்யும் போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, லா ஸலாத்த லிமன் லா உது அலஹு வலா உது லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி அலைஹி. உது இல்லாதவருக்கு தொழுகை நிறைவேறாது. அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லாதவருக்கு உது உண்டாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உது குறைவாகும், நிறைவான உதுவாக இருக்காது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் இருக்கு. அப்போ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லணும். அதாவது அல்லாஹ்வுடைய பெயர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல முழுமையா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். சரி, அடுத்து பள்ளிவாசல்ல நுழையும் போது, பள்ளிவாசல் வந்து வெளியே போகும்போது 2 நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்கிறாங்க. உள்ள வரும்போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக். உள்ள வரும்போது. வெளியில போகும்போது பிஸ்மில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மத்திக. இப்போ 2 இடத்துலையும் பிஸ்மில்லா அங்கிறது மட்டும் இருக்கு. அடுத்து 3வது வாகனத்தில் பயணிக்கும் போது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பல் விஷயத்தை சொன்னல, பிஸ்மில்லாஹி மஜரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம். அங்கேயும் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தபஹி குர்பானி பிராணியோ அல்லது உணவுக்காக ஒரு பிராணியை அறுக்கும்போது அங்கேயும் பிஸ்மில்லாங்கிறது இருக்கு. அங்க வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் தான். அங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க அறுக்க போறீங்க. அறுக்க போற இடத்துல என்ன ரஹ்மானுக்கு என்ன வேலை? அங்க அது கருணைன்னு அர்த்தம் வரும். அந்த இடத்துல பிஸ்மில்லாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு உயிர், அந்த உயிர் வந்து பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? அந்த பிஸ்மில்லாவுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவா உன்னுடைய அனுமதியினால் நான் என்ன செய்கிறேன். பொதுவா ஒரு உயிரை வந்து அநியாயத்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சிட்டுக்குருவிய ஒருத்தர் உணவு நோக்கம் அல்லாமல் வேறு நோக்கத்திற்காக அறுப்பாரையானால் அவருக்கு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், அதிகமா அல்லாஹ் லானத் செய்யறானோ அல்லது வேற ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று வரும். உணவு நோக்கத்துக்காக தான் என்ன செய்யணும்? ஒரு பொருளை அறுக்கணும், இல்லைன்னா அறுக்கக்கூடாது. சில சஹாபாக்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க சில பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கோழிய ஒரு இடத்துல கட்டி வச்சு அதை இலக்காக வைத்து அம்பு எய்து பழகி கொண்டிருந்தார்கள். கரெக்டா அதுல அடிக்கதானே பழகிட்டு இருந்தாங்க. இம்ரு உமர் ரலியல்லாஹு கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, யார் இந்த வேலையை செஞ்சா? அல்லாஹ்வுடைய சாபம்ல நிகழும்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சாபம் நிகழும்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, கோழி என்பதை உணவுக்காக இருக்கலாம், அதுக்கு அனுமதி தந்தவன் யாரு? அல்லாஹ். ஆனா சும்மா அதனுடைய உயிரை பறிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அல்லாஹ். அது அல்லாஹ்வினுடைய சாபத்தை உருவாக்கக்கூடிய செயல். அப்போ ஒரு பிராணியை அல்லது ஒரு உயிரை உணவு நோக்கத்திற்காக அறுக்கும் போது நாம் சொல்லக்கூடிய அந்த பிஸ்மில்லாவுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவா இந்த உயிரின் மீது நான் இப்போது அத்துமீற போகிறேன், ஆனா உன் அனுமதியோட. உன் அனுமதி இருந்துச்சுன்னா அது அத்துமீறல் கிடையாது. அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு என்ன செய்யும்? அந்த அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்றது. அதே மாதிரி வேட்டையாடும் போது பிஸ்மில்லா சொல்லி அனுப்பணும். நம்ம என்ன செய்யறோம்? ஒரு அம்பை விட போறோம், பிஸ்மில்லா சொல்லி தான் அந்த அம்பை விடணும். விட்டு அது போய் என்ன செஞ்சிருச்சு? தாக்கி அந்த பிராணி செத்து போயிருக்கோமே, ஆனால் அதை நான் சாப்பிடலாம். நான் விடும்போது பிஸ்மில்லா சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அது தானா செத்த மாதிரி ஆயிடும். அது அறுத்து செத்ததாக ஆகாது. அப்ப அம்பு போய் அதை தைப்பது என்பது பிஸ்மில்லா சொல்லி அறுப்பதற்கு சமம். அப்போ பிஸ்மி சொல்லி அம்பு விட்டிருந்தால் தான் பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். பிஸ்மில்லா சொல்லாமல் அம்பு விடப்பட்டால் அது பிஸ்மி சொல்லாமல் அறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வந்துடும். அங்கேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஃபகுலு மிம்மா துக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள்.
அப்போ அறுக்கும்போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லணும். அதே மாதிரி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, அதி பின் ஹாத்திம்ங்கிற சஹாபியை பார்த்து, நீங்கள் ஒரு வேட்டை பிராணியை நோக்கி அம்பை ஏவீர்களே ஆனால் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி நீங்கள் அதை அனுப்பினால் அது எதை கொள்ளுகிறதோ அதை நீங்கள் உண்ணலாம் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிடும் போது ரசூல்லா பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அந்த ஹதீஸ். அதே மாதிரி தாம்பத்திய உறவின் போது ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, தாம்பத்திய உறவின் போது உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்தில் தாம்பத்திய உறவு கொள்ள போகும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா உன் பெயரால் நான் தொடங்குகிறேன், எங்களை விட்டும் நீ ஷைத்தானை அகற்றுவாயாக, எங்களுக்கு நீ வழங்க இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை விட்டும் நீ இந்த ஷைத்தானை அகற்றுவாயாக என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அப்படி ஒரு கால் அந்த இரவில் அவர்களுக்கு குழந்தை தரித்தால் அந்த குழந்தைக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துலையும் பிஸ்மில்லாங்கிறது இருக்குது. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத், எல்லாம் ஹதீஸ்ல வரதை சொல்றேன். அதே மாதிரி தூங்கும் போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்றது, பிஸ்மிக்க ரப்பி வதா அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, சுருக்கமா அதை சொல்லிடுவோம். உன் பேராலேயே நாங்க தூங்குகிறோம், பின்பு விழிக்கிறோம், நாங்கள் சிறு மரணம் அடைகிறோம், பின்பு அந்த மரணத்திலிருந்து விழிப்படைகிறோம் உன் பெயரால். அங்கேயும் என்ன செய்யுது, பிஸ்மில்லா பிஸ்மிங்கிறது இருக்குது. அதே மாதிரி கழிவறைக்கு போகிறோம், கழிவறைக்கு போகும்போதும் பிஸ்மில்லா இருக்குது. ஆனா உள்ள போயிட்டு சொல்லக்கூடாது, வெளியில நின்று சொல்லணும். உள்ள போனா அசிங்கம். அது இந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸின்னு ஓதுவோம்ல, அது என்ன செய்யணும், வெளியில நின்று ஓதிட்டு போகணும். உள்ள அதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சத்ரு மா பைன அயுனில் ஜின்னி வ ஔராத்தி பனி ஆதம் இதா தகல அஹதுஹும் அல் கலா அன் யகூல பிஸ்மில்லா. ஒருவர் கழிவறைக்கு போவதற்கு முன்பு பிஸ்மில்லா என்று சொல்வாரேயானால் அது ஒரு கேடயம், அது ஒரு பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னா, அவருடைய மானங்களுக்கும் ஷைத்தானுடைய கண்களுக்கும் இடையில் அது ஒரு பாதுகாப்பு சொன்னாங்க. இல்லைன்னா சைத்தான் பையன் என்ன செய்வான்னா, நம்ம அசிங்கத்தெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்போம், தட்டை தட்டிட்டு உட்காந்துருப்போம். ஏன் தேவையில்லாம சைத்தானுக்கு நம்ம அந்தரங்கத்தை காட்டணும்? மறைக்க வேண்டியது பகுதி தானே. மற்ற மனிதர்களுக்கு மறைப்பதுங்கிறது நம்ம வேட்டி கொடுக்கறது, பேண்ட் போடுறது. ஆனா சைத்தானை பொறுத்த வரைக்கும் கழிவறைக்கு போகும்போது அவனுடைய ஊசலாட்டம் அங்கே இருக்கும். அப்ப அவனுடைய பார்வையிலிருந்து நம்முடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா பிஸ்மில்லா தான். அப்போ உள்ள போகும்போது என்ன செய்யணும், பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ் சொல்லிட்டு உள்ள போகும். அதே மாதிரி மையத்தை கபருக்குள் வைக்கும் போது, ஜனாசா பெட்டியிலிருந்து தூக்கி உள்ள இறக்கும் போது என்ன செய்யணும், பிஸ்மில்லா வாலா சுன்னத்தி ரசூலில்லா, அல்லாஹுவின் பெயராலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைப்படியும் நாங்கள் உங்களையே என்ன செய்ய அடக்கம் செய்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ராத்திரி நேரத்துல கதவை சாத்தும் போது, வீட்டு கதவை சாத்துவோம், லைட்லாம் அனுப்பம்ல, விளக்கெல்லாம் அனுப்பம்ல, அந்த நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லியிருக்காங்க. ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்லிக் பாபக வதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹி, அல்லாஹுவின் பெயர் சொல்லி கதவை சாத்துங்கள். மிஸ்பாஹக வதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹி, அல்லாஹுவின் பெயர் சொல்லி விளக்கை அணையுங்கள். அன்னைக்கெல்லாம் விளக்குங்கிறது திரி விளக்கு, அணையுங்கள். இன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்றதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கங்க, பிஸ்மில்லா சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. செல்ல இல்லை, வீட்டில் லைட் சுவிட்ச் புரிஞ்சுங்களா, செல்லுக்கெல்லாம் அது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அடுத்து உங்களுடைய பாத்திரங்களை மூடி வைக்கும் போதும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். ராத்திரில எதுவும் போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து மூடி வைப்போம்ல, அப்படி மூடும் போது பிஸ்மில்லா சொல்லி மூடி வையுங்கள். அதே மாதிரி உங்களுடைய தோல் பை, அன்னைக்கு தோல் பையெல்லாம் பாத்திரமா இருந்துச்சு, அதனுடைய வாயை கெட்டி வையுங்கள், அப்போதும் நீங்கள் பிஸ்மில்லாவை சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த பாத்திரங்களை மூடும் போது இதை எப்போன்னா பொதுவாக நைட்ல நம்ம படுக்க போகும்போது என்ன செய்வோம், இதெல்லாம் செய்வோம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அது மாதிரி ராத்திரில படுக்க போகும்போது என்ன செய்வாங்க, சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி தான். அப்போனா என்ன செஞ்சுக்கணும், பிஸ்மில்லா. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல இடங்கள்ல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிஸ்மில்லாங்கிறத சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அடுத்து ஒரே ஒரு செய்தி, 2 செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறதுனுடைய சிறப்பு மரியாதை என்னன்னா, ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால
ஒரு ஒட்டகத்திலேயோ அல்லது ஒரு கோவேறு கழுதையில உட்காந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வாகனம் என்ன செய்யுதுன்னா கால் இடறி கீழே விழப்போகிறது. கால் இடறி கீழே விழப்போகிறது. உடனே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தைச சைத்தான் அப்படின்ட்டார். சைத்தான், நாசமா போன சைத்தான் அப்படின்ட்டார். அதாவது சைத்தான் தான் இதை காலை இடற வைக்கிறான், இது எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கிறோம் அப்படிங்கிற பதற்றத்துல என்ன செய்யறாரு, தைச சைத்தான், சைத்தான் நாசமா போட்டோம் அப்படின்னு அந்த சஹாபி சொல்றார். யாரு? ரசூலுல்லாவுக்கு பின்னாடி வாகனத்தில் அமர்ந்திருந்த அந்த சஹாபி சொல்றார். உடனே ரசூலுல்லா சொன்னாங்க லா தகுல் தைச சைத்தான், இந்த மாதிரி வாகனம் கால் இடரும் போது சைத்தான் நாசமா போட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க நாசமா போட்டுங்கிற வார்த்தையை சொல்றீங்க, ஆனாலும் கூட அந்த வார்த்தையை சொல்லும் போது சைத்தான் பெருமை அடைகிறான். தைச சைத்தான்னு சொன்னா சைத்தானுக்கு பெருமை வருது. என்ன சொல்றான் தெரியுமா? என்னுடைய வலிமையால் தான் நான் அவரை கீழே தள்ளினேன் என்று சொல்கிறான். என்னுடைய வலிமையால் தான் அவர்களை நான் வீழ்த்தினேன் என்று சொல்கிறான். அப்ப தன் பெருமை அடிக்கிறான், அவன் கர்வம் கொள்றான், அகந்த அவனுக்கு ஏற்படுது. அதனால இந்த மாதிரி நேரங்கள்ல சைத்தானை நீங்க பெருமைப்படுத்துற மாதிரி பேசுறாதீங்க. மாறாக இந்த இடத்துல என்ன சொல்லுங்கன்னா பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. நம்ம கூட சில நேரங்கள் பைக்ல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். பைக்ல போகும்போது சைக்கிள்ல போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். திடீர்னு ஒரு கல்லு தட்டிடும், திடீர்னு யாராவது குறுக்கல வந்துடும், ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நேரத்துல சைத்தான் சைத்தான் சொல்லாதீங்க. சைத்தான் சொன்னா நான் தான் பத்தியா உன்னை ஜர்க் பண்ண வச்சுட்டேம்மா, அந்த இடத்துல என்ன செய்யணும்னா பிஸ்மில்லான்னு சொல்லிடணும். இது நடக்கிறது அல்லாஹ் வாழப்பா, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். இப்படி சொல்லுங்க. இப்படி சொன்னால் எத்தசாகரு சைத்தானும், சைத்தான் சிறுமை அடைகிறான். நீங்க விழும்போது சைத்தான் நாசமா போட்டுன்னு சொன்னீங்கன்னா பத்தியா நான் தான் அவனை தள்ளேன்னு சொல்லி பெருமை அடைகிறான். ஆனா அதே நேரத்துல பிஸ்மில்லான்னு சொல்லிட்டா அவன் சிறுமை அடைகிறான்னு சொல்றான். இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் உள்ளது, முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிறது. அப்போ பிஸ்மில்லாங்கிற அந்த வார்த்தையின் மூலமாக சைத்தான் சிறுமை அடைகிறான். அப்ப எவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம என்ன செய்யணும், இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக மொத்தத்துல பிஸ்மில்லா என்பது குர்ஆனுடைய திறவுகோல். ஒவ்வொரு சூறாக்களின் திறவுகோலாக அல்லாஹ் என்ன செய்கிறான், பிஸ்மில்லா என்பதை வைத்திருக்கிறான். முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே பிஸ்மில்லா தான். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள். அப்போ பிஸ்மில்லான்னு சொல்லி தான் ஓதுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரசூலுல்லாவுக்கு குர்ஆன்ல முதல்ல அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுங்கிறது பிஸ்மில்லாங்கிற அந்த விஷயத்தை தான். மூணாவது, பிஸ்மில்லாவுடைய தனிச்சிறப்புகள்ல ஒண்ணு என்னன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த அமைப்பு என்பது ரசூலுல்லாவுடைய உம்மத்தாகிய நமக்கு மட்டுமே தனிச்சிறப்பாக வழங்கப்பட்டது. அப்படிங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே எழுதினாங்கன்னு வருது இல்ல, நீங்க எப்படி இதை இந்த சமூகத்துக்கு மட்டும் தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு பிஸ்மில்லாவை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த காலத்துல இருந்தது அல்லாஹுவின் பெயரால் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார் கிடையாது, அரபி இல்லை, அவர் ஹிப்ரு மொழிக்காரர். தௌராத் ஜபூர், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் ஜபூர் வழங்கப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் தான் யாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஜபூருங்கிறது எந்த வேதத்துல எந்த மொழியில இருந்துச்சு, அரபி அல்லாத ஒரு மொழி அப்படி வச்சுக்கோங்க. தௌராத் ஹிப்ரு மொழி. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஒண்ணு ஜபூருடைய மொழி தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி தௌராத்துடைய மொழி தெரிஞ்சிருக்கணும். வேற என்னென்ன மொழி தெரிஞ்சு நமக்கு தெரியல, மொத்தத்தில் அவர் அரபி கிடையாது. அப்போ யாருக்கு அந்த கடிதம் எழுதுறாங்கன்னா பில்கிஸ் அம்மாவுக்கு எழுதுறாங்க. பில்கிஸ் அம்மா அப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னா யமன்ல இருக்கிறாங்க. சரி, இப்போ சபாங்கிற நாடுங்கிறது யமன்ல தான் இருக்குது. அப்போ இப்போ நடந்த அந்த கடித போக்குவரத்துல கண்டிப்பா அரபி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு அரபி தெரியாது. அப்ப எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு அவங்க எழுதுனதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன எழுதுனாங்களோ அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தான் குர்ஆன்ல வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும், அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதல, அதை காட்டக்கூடிய வேறொரு மொழி சொல்ல எழுதியிருக்கிறார்கள். அதை அல்லாஹ் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லியிருக்கிறான். அப்போ நீங்க இப்ப சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது முழுக்க இந்த வார்த்தை அமைப்புல அரபி மொழியில இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் என்ன செஞ்சு
தனிப்பட்ட சிறப்பான அம்சம். மற்ற ஆட்கள் பயன்படுத்தியிருக்கலாம், வேறு மொழியில இருந்து. அப்படிங்கிறதும் இந்த பிஸ்மில்லாஹ்வுடைய முக்கியமான தனிச்சிறப்புகளில் ஒன்று. ஆக மொத்தத்துல அல்லாஹ்வுடைய வேதத்தை தொடங்கும் போதும் நல்ல செயல்களை தொடங்கும் போதும் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அவனுடைய துணையை வேண்டி அவனுடைய பரக்கத்துகளை வேண்டி அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்குதல் அப்படிங்கிற ஒரு சுன்னத்தான ஒரு நல்ல காரியம் என்று ஒன்று. அந்த காரியத்தை தான் இன்றைக்கு இந்த தஃப்சீரின் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதுல இருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களையாவது நம்முடைய அமல்களில் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த நேரம் நம்முடைய ஆமால் நாமாவுல நன்மையான நேரமாக பதிவு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் சொன்னதன்படியும் கேட்டதன்படியும் அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.